friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மினி கேக். இந்த மினி கேக்கை 10 நிமிஷத்துல நம்ம வீட்டில் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்ற நேரத்தில் நம்ம இந்த மினி கேக் சுட சுட செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி சாஃப்டான கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான மினி கேக் எப்படி இருக்குதுன்னு உடச்சு பார்க்கலாமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டான கேக் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சுதாஸ்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ ஒரு கப்புக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாங்க. ஒரு அரை கப்புக்கு குக்கிங் ஆயில், இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது சர்க்கரை பொடி செஞ்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 கப்புக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டாச்சு. அடுத்தது இது கூட ஒரு கப்புக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. மைதாவை சேர்த்துட்டு நம்ம இது கூட வெனிலா எசன்ஸ் 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணுங்க. அந்த மைதாலாம் நல்லா கலந்துக்கிற அளவு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். அடுத்தது பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனுக்கு, பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம்னா கொஞ்சமாக பால் ஒரு 2 ஸ்பூனோ அல்லது 4 ஸ்பூனோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரே பக்கமாக எந்த திசையில் நம்ம கலந்து விடுறோமோ அதே திசையில் இந்த மாதிரி கலந்து விடணும். மாற்றி கலக்கக்கூடாது. அப்போ தான் கேக் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கேக்குக்கு நடுவில் இந்த டியூட்டி ஃப்ரூட்டி கிடைக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக நடுவில் கிடைக்கிறதுக்காக சேர்த்தாச்சு. அடுத்தது இப்போ ஒரு பனியார சட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த பனியார கல்லில் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்னும் நான் அடுப்பில் வைக்கல, வெளியில் வச்சு தான் நெய்யெல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் இருக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். அந்த மாதிரி நம்ம சேர்த்துலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது டெக்கரேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் மேலே டியூட்டி ஃப்ரூட்டியை இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது நமக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கலான்னு நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம், இல்லை சும்மாவே கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பனியாரக்கல்லை வச்சுட்டு ஒரு லிட்டு வச்சு மூடிடலாம். லிட்டு வச்சு மூடிட்டு அதில் ஏதோ ஹோல் ஏதோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரோ ஏதோ வச்சு நம்ம அடைச்சிடலாம். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போது ஒரு டூத் பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாங்க. டெஸ்ட் பண்ணால் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் ஏதான்னு வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம். ரொம்ப அருமையாக அட்டகாசமாக நம்மளுடைய கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சட்டுன்னு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்துடலாம். இது ஸ்டோர் பண்ணலாம் கூடாது, செஞ்ச உடனே சாப்பிட்றணும். இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது, உடனே சாப்பிட்றது தான். இந்த டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அட்டகாசமான நம்மளுடைய மினி கேக் ரெடி. உங்களுக்கு இந்த அருமையான மினி கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம்.